கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கீழசரக்கல் விளை பகுதியில் தீண்டாமை சுவர் உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. ஆட்சியர் மற்றும் காவல்துறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரின்ஸ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழசரக்கல் விளை பகுதியில் சுந்தரம் என்பவர் வசித்து வருகிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இவர். இவரது குடும்பத்தை தவிர அந்த பகுதியில் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். சுந்தரம் வயது முதிர்வு காரணமாக வீட்டில் படுக்கையில் உள்ளார். இவரது 4 மகன்களுக்காக கடந்த 1996 அந்த பகுதியில் வாங்கிய நிலத்தை ஒட்டி பொது பாதையும் உள்ளது. சுந்தரத்தின் குடும்பத்தினர் 26 ஆண்டுகளாக அந்த பாதையை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த சிலர் திடீரென சுந்தரத்தின் நிலத்திலிருந்து பொது பாதைக்கு செல்லும் வழியின் குறுக்கே சுவர் எழுப்பியுள்ளனர். இது மட்டுமில்லாமல் மேலே திரையும் கட்டி மறைத்துள்ளனர். அத்துடன் பொது பாதையில் இருந்து சுந்தரத்தின் நிலத்திற்கு செல்லும் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் இணைப்பையும் துண்டித்ததோடு கழிவுநீர் குழாயும் அடைக்கப்பட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சுந்தரத்தின் குடும்பம் அந்த பகுதியில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த குடும்பத்தை சார்ந்த யாரும் பிற குடும்பத்தினரை பார்க்கக்கூடாது என்பதற்காகவே சுவர் எழுப்பி திரை கட்டி மறைத்துள்ளதால் தீண்டாமையை கடைபிடிப்பது போல் உணர்வதாக சுந்தரத்தின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் படுக்கையில் உள்ள சுந்தரம் நோய்வாய்ப்பட்டுள்ள நிலையில் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூட முடியாத நிலையில் தற்போது உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே சொந்த ஊரில் சொந்த நிலத்தில் வாழ முடியாமல் வேறு இடத்தில் வாடகை வீட்டில் செல்வதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரின்ஸ்.